பட்டினத்தார் நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய செல்வந்தர். அவர் வந்து அந்த வாழ்ந்துக்கிட்டு இருந்த அந்த சோழ ராஜ்யத்தில் சோழ மன்னனுக்கே கஜானா காலியானா அவருடைய கஜானாலிருந்து, பட்டினத்தாருடைய கஜானாலிருந்து பொருள் கொடுத்து உதவக்கூடிய நிலைமையில் இருந்தார். அப்போனா ராஜாவை விட ஒரு பெரிய ஒரு செல்வச் செழிப்போடு தான் வாழ்ந்தார். ஆனால் அவரை ஒரே ஒரு ஒற்றை வரி தான் அவரை துறவு செய்வதற்காக மாற்றியது. இப்பொழுது சொல், இப்போது கூட உன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டாய் என்றால் உனக்கு விடுதலை என்ற பிறகு அவர் சொல்கிறார், என் செயலாவது யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டது. ஆனால் நான் ஏதோ முற்பிறப்பில் தப்பு பண்ணியிருக்கேன் போல இருக்கு, அந்த தப்புடைய பலனை இப்போ நான் அனுபவிக்கிறேன். கணக்கு பிள்ளை அவர் வந்து சொல்கிறார், நீங்கள் இப்படி போயிட்டீங்கன்னா இந்த சொத்து பத்துகளெல்லாம் யார் பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அதை எல்லாத்தையும் அள்ளி தெருவில் போடுன்னு சொன்னார். அவர் நிறைய சவால்கள் இருந்து துறவு மேற்கொள்ளக்கூடாதுன்னு அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வந்தார். ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார், ஒரு வயசானவர் இறந்துட்டார். அந்த இறந்தவர் முன்னாடி இருந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவரும் போய் கூட இருந்து அழுகுறாரு. நம்ம அப்பாவுக்கு இவர் ரொம்ப தெரிஞ்சவராக இருப்பார் போலக்கு, நீங்கள் துறவில்லை நீங்களே அழுகுறீங்க பார்த்தீங்களா, அப்போ எங்களுக்கு எவ்வளோ கவலை இருக்கும் அப்படின் போது அவர் சொன்னார், இல்லை செத்தவரை நினச்சி நான் அழலை, செத்து கிடக்கக்கூடிய இந்த பிணத்தருகே நாளைக்கு சாவ போகக்கூடிய பிணங்கள்லாம் நீங்கள் இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்களே அதை நினச்சி நான் அழுதேன் அப்படின்னாராம். சொல்கிறாரு, நான் பிளக்க பொய் உரைத்து இந்த சமுதாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்போவே சொல்லிக்கிறாரு. பொய் சொல்லி நான் சம்பாத்தியம் பண்ணுறேம்மா. எப்படி சம்பாத்தியம் பண்ணுறோமா, நாக்கே அருந்து விழுற மாதிரி பொய் சொல்கிறோமா. அதாவது நிலையாமைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் பாடல சொல்றாரு, மனைவி மக்கள் கூட நம்ம கூட காசு இருக்கிறவை தான் ஒட்டுவாங்க அப்படிங்கிறார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.